ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிஸ்டர் டிஎன்பிசி. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஎன்பிசியில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரில் கேட்ட பாலிட்டி கொஸ்டின்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம ஆல்ரெடி பார்த்திங்க அப்படின்னா தமிழ் கொஸ்டின்ஸ் எல்லாம் போட்டுட்டு வரோம். இன்றைக்கான பாலிட்டி கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்திங்க அப்படின்னா, எத்தனை பஞ்சாயத்து அமைப்புகளின் பணிகள் 73வது அரசியலமைப்பு சட்டத்திருத்தத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கு அப்படின்னா 29 பணிகள். அதாவது பஞ்சாயத்து ராஜ் பற்றி சொல்லக்கூடிய பகுதி என்ன அப்படின்னா 9, அட்டவணை 11வது இடம் பெற்றிருக்கும். அதே மாதிரி இதுக்கான சரத்து அப்படின்னு பார்க்கும்போது 243 243 வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா பஞ்சாயத்து அமைப்பை பற்றி சொல்லக்கூடியது தான். இதில் 73வது அரசியலமைப்பு சட்டத்திருத்தப்படி, அதாவது 1992 73வது சட்டத்திருத்தம், இதில் 29 பணிகள் இருக்குது. ஓகேங்களா. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா 2003ஆம் ஆண்டு இந்திய அரசாங்கம் யாருடைய தலைமையில் அதிகார வர்த்தகத்திற்கான குழுவை அமைச்சுது அப்படின்னா சுரேந்திரநாத் பானர்ஜியுடைய தலைமையில் தான் பார்த்தீங்கன்னா அதிகார வர்க்கத்திற்கான குழுவை அமைச்சிருக்கும் 2003ஆம் ஆண்டு. அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, இந்திய வனப்பணி 3வது அகில இந்திய பணியாக நிறுவப்பட்ட ஆண்டு எப்போ அப்படின்னா 1966. அதாவது அரசு பணிகள் பற்றி சொல்லக்கூடிய பகுதி என்ன அப்படின்னா பகுதி 14. இதுக்கான சரத்து அப்படின்னு பார்க்கும்போது 308 314 வரைக்கும் பார்த்திங்கன்னா அரசு பணிகளை பற்றி சொல்லக்கூடியது. அதே பொது பணியாளர் தேர்வாணையத்தை பற்றி சரத்து 315 323 வரைக்கும் சொல்லும். இதில் இந்த பொது பணிகள் அப்படின்றது பார்த்திங்க அப்படின்னா 1947 தான் பார்த்திங்கன்னா 2, அதாவது இந்திய ஆட்சி பணி, இந்திய காவல் பணி அப்படின்னு பிரிச்சிருப்பாங்க. அதே 1966 தான் இந்த வனப்பணி, 3வது வனப்பணி நிறுவியிருப்பாங்க. இந்த அகில இந்திய பணிகள் சட்டம் எப்போ அப்படின்னா 1951 தான் பார்த்திங்கன்னா அகில இந்திய பணிகள் சட்டம் நிறுவப்பட்டிருக்கும். அதே மாதிரி அகில இந்திய பணிகளுடைய தந்தை அப்படின்ட்டு சர்தார் வல்லபாய் பட்டேல் சொல்லியிருப்பாங்க. அகில இந்திய பணிகளை பற்றி சொல்லக்கூடிய சரத்து அப்படின்னு பார்க்கும்போது 312. மாநிலங்களவை தான் பார்த்திங்கன்னா அகில இந்திய பணிகள் இருக்கணுமா இருக்க வேண்டாமா அப்படின்றதுக்கு முடிவு செய்யுது. அதாவது 3/2 பங்கு உறுப்பினர்கள் அதுக்கு ஓட் பண்ணாங்க அப்படின்னா அதுக்கு ஒப்புதல் அளித்தாதான் பார்த்திங்க அப்படின்னா அந்த அகில இந்திய பணிகள் நிறுவப்படும். சரிங்களா. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா, இந்திய அரசுடைய தலைமை சட்ட ஆலோசகர் யார் அப்படின்னா மத்திய அரசுடைய தலைமை வழக்கறிஞர். இந்திய அரசுடைய தலைமை சட்ட ஆலோசகர் யார் அப்படின்னா மத்திய அரசின் தலைமை வழக்கறிஞர். இவரை பற்றி சொல்லக்கூடிய சரத்து என்ன அப்படின்னா 76. சரத்து 76 தான் பார்த்திங்கன்னா மத்திய அரசுடைய தலைமை வழக்கறிஞரை பற்றி சொல்லக்கூடிய சரத்து. இவர் பார்த்திங்கன்னா குடியரசுத் தலைவர் தான் நியமனம் செய்வார். அவருடைய ஊதியம், படிகள் அதெல்லாம் எல்லாமே குடியரசுத் தலைவர் தான் முடிவு பண்ணுவார். அதே மாதிரி அவர் குடியரசுத் தலைவர் விரும்புகிற வரைக்கும் தான் பார்த்திங்க அப்படின்னா இவர் மத்திய அரசுடைய தலைமை வழக்கறிஞர் இருப்பார். அடுத்து பார்த்தீங்கன்னா, நாடாளுமன்றத்துடைய முதல் கூட்டுத்தொடர் நடைபெற்ற ஆண்டு எப்போ அப்படின்னா 1960. நாடாளுமன்றனாலும் ஒன்று தான், பாராளுமன்றனாலும் ஒன்று தான். இது பார்த்திங்கன்னா 79 122 வரைக்கும் பார்த்திங்கன்னா பாராளுமன்றம், அதாவது பாராளுமன்றம் இல்லை நாடாளுமன்றத்தை பற்றி சொல்லக்கூடிய விதி. இதில் முதல் கூட்டம் எப்போ நடைபெற்றுச்சு அப்படின்னா 1960. அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, எந்த அரசியலமைப்பு விதி நாடாளுமன்றத்துடைய கூட்டத்தொடர் இல்லாத போது குடியரசுத் தலைவர் அவசர சட்டங்களை ஏற்ற வழிவகுக்கிறது அப்படின்னா ஆர்டிக்கல் 123. அவசர சட்டம் அப்படின்னா மத்திய அரசில், அதாவது குடியரசுத் தலைவர் எப்போ அவசர சட்டத்தை ஏற்றுவார் அப்படின்னா ஆர்டிக்கல் 123 படி. ஓகேங்களா. அதே ஆளுநர் அப்படின்னு பார்க்கும்போது 213 விதிப்படி பார்த்திங்கன்னா அவர் மாநிலங்களில் அவசர சட்டத்தை இது பண்ணுவார். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா, கீழ்கண்டவற்றில் 21வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 1967 மூலமாக 8வது அட்டவணையில் சேர்க்கப்பட்ட மொழி எது அப்படின்னா சிந்தி மொழி. நம்மளுடைய அரசியலமைப்பு நடைமுறைக்கு அப்போ பார்த்திங்க அப்படின்னா 14 மொழிகள் தான் பார்த்திங்கன்னா இருந்துச்சு, 8வது அட்டவணையில் இடம்பெற்றிருந்துச்சு. அதே 15வது மொழியாக தான் சிந்தி மொழி 21வது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின்படி 1967 கொண்டு வந்திருப்பாங்க. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா 1992 71வது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின்படி கொங்கணி, மணிப்பூர், நேபாளி இந்த 3 கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் 2003 92வது சட்ட திருத்தத்தில் போடோ, டோகிரி, சாந்திலி, மைதிலி இதெல்லாம் 2003ஆம் ஆண்டு 92வது சட்ட திருத்தப்படி கொண்டு வந்திருப்பாங்க. இப்போ பார்த்திங்கன்னா 22 8வது அட்டவணையில் 22 மொழிகள் இருக்குது, அங்கீகரிக்கப்பட்ட மொழி. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா, எந்த அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தில் சமதர்ம மதசார்பின்மை முகவுரையில் சேர்க்கப்பட்டது அப்படின்னா 42வது சட்ட திருத்தம். இது 1976 42வது சட்ட திருத்தத்தின்படி 3 வார்த்தைகள் சேர்த்துருப்பாங்க. அதாவது சமதர்ம மதசார்பின்மை ஒருமைப்பாடு அப்படின்றத முகவுரையில் சேர்த்துருப்பாங்க. ஒரே ஒரு முறை மட்டும்தான் முகவுரையை திருத்திருப்பாங்க.
அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா உருது மட்டுமே ஆட்சி மொழியாக இருப்பது எந்த மாநிலம் அப்படின்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர். ஜம்மு மற்றும் காஷ்மீரில் தான் பார்த்திங்கன்னா உருது மட்டுமே வந்து ஆட்சி மொழியாக இருக்கும். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா நீதி புனராய்வு கருத்துரு வந்து எந்த அரசியலமைப்பிலிருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னா அமெரிக்க அரசியலமைப்பு யூஎஸ்ஏலேருந்து தான் பார்த்திங்கன்னா நீதி புனராய்வு கருத்துரு வந்து எடுக்கப்பட்டிருப்பாங்க. அமெரிக்காவிலேருந்து வேறு என்னென்னலாம் எடுத்தாங்க அப்படின்னா முகவுரை, அடிப்படை உரிமைகள், நீதித்துறையுடைய சுதந்திரம், குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவருடைய பதவி நீக்கம், உச்சநீதிமன்றம், உயர்நீதிமன்றத்துடைய நீதிபதியுடைய பதவி நீக்கம், அப்புறம் துணை குடியரசுத் தலைவருடைய பற்றி சொல்லக்கூடியது, எழுதப்பட்ட அரசியலமைப்பு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்க அரசியலமைப்பிலிருந்து தான் எடுக்கப்பட்டிருக்கும். அடுத்த கொஷின் பார்த்திங்க அப்படின்னா முதல் மக்கள் நீதிமன்றம் நடைபெற்ற நகரம் எது அப்படின்னா உனா. அதாவது முதல் மக்கள் நீதிமன்றம் வந்து குஜராத்தில் ஜீனாகத்தில் 1982 உனா என்ற நகரில் தான் வந்து முதல்ல மக்கள் நீதிமன்றம், அதாவது லோக் அதாலத் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து நிறுவப்பட்டிருக்கும். இதே வந்து சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா முதல்ல எப்போ நடந்தது அப்படின்னா 1986 வந்து இந்த லோக் அதாலத் வந்து நடந்தது. இது வந்து பார்த்திங்கன்னா எப்போ வந்து சட்டப்பூர்வ அந்தஸ்து வந்து கொடுத்தாங்க அப்படின்னா 1987 லோக் அதாலத்துக்கு சட்டப்பூர்வ அந்தஸ்து வந்து 1987 கொடுத்துருப்பாங்க. அனைத்து மாவட்டங்களுக்கும் தமிழக அரசில் வந்து பார்த்திங்கன்னா 2012 வந்து ஒப்புதல் அளிச்சுது. ஓகேங்களா, எல்லா மாவட்டத்துலேயும் வந்து இந்த லோக் அதாலத் இருக்கணும் அப்படின்றத வந்து தமிழக அரசு எப்போ ஒப்புதல் அளிச்சது அப்படின்னா 2012ஆம் ஆண்டு. அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா பின்வருவனவற்றை பொருத்தி சரியான விடையை தேர்வு செய்ய சொல்லியிருக்காங்க. பெருவாரி யூனியன் வழக்கு இது வந்து எப்போ அப்படின்னா 1960. கேசவனந்தா பாரதி வழக்கு அப்படின்றது 1973. மினர்வா மில்ஸ் வழக்கு அப்படின்றது 1980. கோலக்நாத் வழக்கு அப்படின்றது 1967. இந்த பெருவாரி யூனியன் வழக்கு, கேசவனந்தா பாரதி வழக்கு, எல்ஐசி வழக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா முகவுரை வந்து இருக்கணுமா, அது எந்த அரசியலமைப்பில் இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லக்கூடியது தான். முகவுரை பற்றி சொல்லக்கூடியது வந்து இந்த 3 வழக்கும். இதில் வந்து இந்த பெருவாரி வழக்கு என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா முகவுரை வந்து அரசியலமைப்புடைய ஒரு பகுதி அல்ல அப்படின்னு சொல்லியிருக்கும். அதே வந்து கேசவனந்தா பாரதி வழக்கும் எல்ஐசி வழக்கும் அது ரெண்டும் பார்த்திங்க அப்படின்னா இது வந்து ஒரு பகுதி தான், அரசியலமைப்புடைய ஒரு பகுதி தான் முகவுரை அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம். இந்த ஆண்டு மட்டும் பார்த்துக்கோங்க. அடுத்த கொஸ்டின் பார்த்திங்க அப்படின்னா வேலையாட்கள் நஷ்ட ஈட்டு சட்டம் உருவாக்கப்பட்ட ஆண்டு எப்போ அப்படின்னா 1923. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா அதாவது சிங்காரவேலர் வந்து மே 1 வந்து தொழிலாளர் தினமாக வந்து 1923 தான் வந்து சொல்லியிருப்பார். அந்த ஆண்டு தான் பார்த்தீங்கன்னா இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. வேலையாட்கள் அப்படின்றது தொழிலாளர் வேலை செய்கிறாங்க அப்படின்ற மாதிரி 1923. ஓகேங்களா, நஷ்ட ஈட்டு சட்டம். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இந்திய அரசியலமைப்பில் சமய சார்பற்ற வார்த்தையுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அரசு அனைத்து மதங்களையும் காக்கிறது. இது கரெக்டு தான். எந்த அரசும் எந்த மதத்தையும் தனியாக உயர்த்தக்கூடாது அப்படின்றது கொடுத்துருக்காங்க. இதுவுமே கரெக்டு தான். அதே மாதிரி சமய சார்பற்ற என்ற சொல் அரசியலமைப்புடைய அடிப்படை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுவுமே சரிதான். அரசு அனைத்து மதங்களையும் புறக்கணிக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து தப்பு. எதையுமே வந்து புறக்கணிக்காது, எல்லாத்துக்கும் சமமாக தான் வந்து இது பார்த்துக்கும். அப்போ வந்து 1, 2, 3 மட்டும்தான் சரி, 4வது தப்பு. அடுத்த கொஸ்டின் பார்த்திங்க அப்படின்னா தேர்தல் ஆணையம் எந்த ஆண்டிலிருந்து 3 அங்கத்தினர் அமைப்பாக ஆச்சு அப்படின்னா 1993. இப்போ தேர்தல்கள் பற்றி சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா பகுதி 15 324 329 வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா தேர்தல்கள் பற்றி சொல்லக்கூடியது. இது வந்து இந்த தேர்தல்கள் வந்து எந்த இதுலேருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னா இங்கிலாந்து முறை பின்பற்றி தான் வந்து இந்த தேர்தல் வந்து நடக்கும். அதே மாதிரி 324 மட்டும் என்ன சொல்லுது அப்படின்னா தேர்தல் ஆணையத்தை பற்றியும் தேர்தல் ஆணையத்துடைய பணிகள் பற்றியும் சொல்லக்கூடியதாக இருக்கும். இந்த இந்திய தேர்தல் ஆணையத்தை வந்து எப்படி சொல்லலாம் அப்படின்னா நிர்வாச்சன் சதன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எப்போலேருந்து ஆரம்பித்தாங்க அப்படின்னா ஜனவரி 25 1950 இருந்து பார்த்தீங்கன்னா இந்திய தேர்தல் ஆணையம் வந்து தொடங்க ஆரம்பிச்சுது. அதனால தான் ஜனவரி 25 வந்து வாக்காளர் தினம் அப்படின்ட்டு சொல்கிறோம். இந்த 1993 3 அங்கத்தினர் அமைப்பாச்சுன்னு சொன்னோம் இல்லைங்களா. இது வந்து 1950 இருந்து 89 வரைக்கும் ஒரே ஒரு தேர்தல் ஆணையர் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தது. அதுக்கப்புறம் 89 ரெண்டு பேர் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது வந்து 90 வந்து நீக்கப்பட்டுருச்சு. அது வந்து தேவையில்லை அப்படின்ட்டு நீக்கிட்டாங்க. அதுக்கப்புறமா தான் 1993 ஒரு தலைவர், அதாவது ஒரு தேர்தல் ஆணையர் 2 தேர்தல் அதிகாரி இருக்கலாம் அப்படின்ற மாதிரி இதில் வந்து சொல்லியிருப்பாங்க. அடுத்த கொஸ்டின் பார்த்திங்க அப்படின்னா தேசிய நீதித்துறை நியமன ஆணைய சட்டம் எப்போ வந்து ஏற்றப்பட்டது அப்படின்னா டிசம்பர் 31 2014 தான் வந்து தேசிய நீதித்துறை நியமன ஆணைய சட்டம் வந்து ஏற்றப்பட்டுச்சு. இதை எந்த சரத்துப்படி கொண்டு வந்தாங்க அப்படின்னா தேசிய நீதித்துறை நியமன சட்டம் வந்து சரத்து 124A படி வந்து கொண்டு வந்தாங்க. 99வது சட்ட திருத்தம் 2014 99வது சட்ட திருத்தத்தின் படி கொண்டு வந்தாங்க. அதாவது கொலிஜியம் குழுவுக்கு மாற்றாக வந்து இது கொண்டு வரப்பட்டது. அதுக்கப்புறமா இது வந்து நீக்கிட்டாங்க. அதாவது 2015 அக்டோபர் 16
காலத்துலேருந்து கொலிஜியமே இருக்கட்டும் அப்படின்ட்டு தொடர்ந்துட்டு வருது. இந்த கொலிஜியம் அப்படின்றது எப்போ அறிமுகப்படுத்தப்பட்டது அப்படின்னா 1993 வந்து அறிமுகப்படுத்தப்பட்டிருப்பாங்க. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா தேசிய நீதித்துறை நியமன ஆணைய சட்டம் எப்போ கொண்டு வரப்பட்டாங்க அப்படின்னா டிசம்பர் 31, 2014 கொண்டு வரப்பட்டது. இதுக்கான சரத்து அப்படின்னு பார்க்கும்போது 124A. எந்த சட்ட திருத்தம் அப்படின்னா 99வது சட்ட திருத்தம். இதை மட்டும் நான் வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மாநில ஆளுநர் நியமனத்தை செய்பவர் யார், மாநில ஆளுநரை நியமிப்பவர் யார் அப்படின்னா குடியரசுத் தலைவர் தான். பிரதமரையும் வந்து குடியரசுத் தலைவர் தான் வந்து நியமிப்பார். அதே மாதிரி உச்சநீதிமன்ற நீதிபதியும் வந்து குடியரசுத் தலைவர் தான் வந்து நியமிப்பார். அதே மாதிரி முதல்வரை வந்து ஆளுநர் வந்து நியமனம் செய்வார். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் கேபினெட் செயலகம் எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது அப்படின்னா 1950. இந்தியாவில் வந்து கேபினெட் செயலகம் வந்து 1950 தான் வந்து உருவாக்கியிருப்பாங்க. அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா லோக்பால் என்னும் கோற்றை முதல்ல உருவாக்கியவர் யார் அப்படின்னா லக்ஷ்மி மால் சிங்வி அப்படின்றவங்க. லக்ஷ்மி மால் சிங்வி, எல்எம் சிங்வின்னு கேட்பாங்க. லோக்பால் என்ற வார்த்தையை அறிமுகப்படுத்தியவர்னாலும் எல்எம் சிங்வி தான். இவர் முதல்ல பார்த்திங்க அப்படின்னா லோக்பால் அப்படின்றது வந்து 1966 to 1970 முதலாம் நிர்வாக சீர்திருத்த குழு மொராஜி தேசாவுடைய தலைமையில் வந்து கொண்டு வரப்பட்டது. இது வந்து பார்த்திங்கன்னா எங்கேருந்து எடுக்கப்படுது அப்படின்னா ஸ்காண்டினேவியாவில் இருக்கக்கூடிய ஓம்புட்ஸ்மேன் அதை ஃபாலோ பண்ணி தான் இந்த லோக்பால் அப்படின்றது வந்து கொண்டு வந்தாங்க. இதுக்கான பொருள் என்ன அப்படின்னா மக்கள் காவலன் அப்படின்னு பொருள். இதுக்கு எதுக்காக அப்படின்னா ஊழல், அதாவது அரசாங்கத்தில் வந்து ஊழல் நடக்கிறத தடுக்கிறதுக்காக தான் வந்து இதை வந்து கொண்டு வந்திருப்பாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 10 முறை அறிமுகப்படுத்திருப்பாங்க. 9 முறையும் வந்து தோல்வி தான் அடைஞ்சிருக்கும். அதாவது மக்களவையில் ஒப்புதல் கொடுத்தாங்கன்னா மாநிலங்களவையில் ஒப்புதல் கொடுக்க மாட்டாங்க. அதே மாநிலங்களவையில் ஒப்புதல் கொடுத்தாங்கன்னா மக்களவையில் ஒப்புதல் கொடுத்தாங்க. இந்த மாதிரி மாற்றி இருக்கும். அப்போ வந்து 9 முறையும் தோல்வி தான் அடைஞ்சிது. 10வது முறை மட்டும்தான் பார்த்தீங்கன்னா அது வெற்றி அடைஞ்சிது. அதாவது டிசம்பர் 2011 தான் வந்து இது வந்து அறிமுகப்படுத்திப்பாங்க 10வது முறையாக. அதுக்கப்புறமா டிசம்பர் 10 வந்து பாராளுமன்றத்தில் வந்து ஒப்புதல் அளிச்சிருப்பாங்க. அதே மாதிரி டிசம்பர் 17 வந்து மாநிலங்களவையிலும் டிசம்பர் 18 வந்து மக்களவையிலும் வந்து ஒப்புதல் அளிச்சிருப்பாங்க. குடியரசுத் தலைவர் பார்த்தீங்கன்னா 2014 ஜனவரி 1 வந்து குடியரசுத் தலைவர் ஒப்புதல் அளிச்சிருப்பார். ஜனவரி 16 தான் வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி 16, 2014 தான் வந்து இது நடைமுறைக்கு வந்திருக்கும். லோக்பால் வந்து நடைமுறைக்கு வந்திருக்கும். ஒரு தலைவர் 8 உறுப்பினர்கள் கொண்டு இது வந்து இயங்கிட்டு வருது. 50% பார்த்தீங்கன்னா நீதித்துறை சார்ந்தவரும், 50% வந்து எஸ்சி எஸ்டி ஓபிசி கேட்டகரி பெண்கள் அவங்களாம் வந்து இந்த 50% இருப்பாங்க. இந்த லோக்பால் ஆணையம் அப்படின்றது வந்து எப்போ கொண்டு வந்தாங்கன்னா 2019. இதோடைய முதல் தலைவராக யார் இருப்பாங்கன்னா பினாகி சந்திரகோஷ் வந்து இருப்பாங்க. இதுக்கான வயது அப்படின்னு பார்க்கும்போது 5 வயது, அதாவது 5 வருடங்கள் 70 வயசு வந்து நிரம்பியிருக்கணும். அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா கீழ்காணும் எந்த சரத்துப்படி 14 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு இலவச மற்றும் கட்டாய கல்வி வழங்கப்படுகிறது அப்படின்னா சரத்து 45 தான் பார்த்தீங்க அப்படின்னா 14 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு இலவச மற்றும் கட்டாய கல்வி வந்து வழங்கப்படுது. அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்போடு எந்த பகுதியில் அடிப்படை உரிமைகள் இடம்பெற்றிருக்கு அப்படின்னா அடிப்படை உரிமைகள் பற்றி சொல்லக்கூடிய பகுதி வந்து பகுதி 3 சரத்து வந்து 12லேருந்து 35 வரைக்கும் பார்த்தீங்கன்னா அடிப்படை உரிமைகள் பற்றி சொல்லக்கூடியது. அதே பகுதி 1 அப்படின்றது வந்து ஒன்றியமும் அதனுடைய ஆட்சி எல்லையை பற்றியும் சொல்லக்கூடியது. 1லேருந்து 4 வரைக்கும் அதற்கான சரத்து. பகுதி 2 பார்த்தீங்கன்னா குடியுரிமை பற்றி சொல்லக்கூடியது. 5லேருந்து 11 வரைக்கும் சரத்து 5லேருந்து 11 வரைக்கும் பார்த்தீங்கன்னா பகுதி 2ல் குடியுரிமை பற்றி சொல்லக்கூடியது. அதே பகுதி 4 அப்படின்றது வந்து அரசுக்கு வழிகாட்டு நெறிமுறை கோட்பாடை பற்றி சொல்லக்கூடியது. இது வந்து 36லேருந்து சரத்து 36லேருந்து 51 வரைக்கும் சொல்லக்கூடியது. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இந்திய அரசியலமைப்பு இயற்றப்படுவதற்கு எத்தனை ஆண்டுகள் எடுத்துக்கொள்ளப்பட்டது அப்படின்னா 2 ஆண்டுகள் 11 மாதங்கள் 17 நாட்கள் இல்லைனா 18 நாட்கள் கூட ஒரு டைம் கொடுத்துருவாங்க. 2 ஆண்டுகள் 11 மாதங்கள் 18 நாட்கள். புக்கில் வந்து 18 நாட்கள் தான் இருக்குது. சப்போஸ் வந்து 18 இல்லை 17 தான் இருந்துச்சுன்னா அது ஆன்சர். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இந்திய அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்டது எப்போ அப்படின்னா ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னு கேட்டாங்கன்னா நவம்பர் 26, 1949. அதே நடைமுறைக்கு எப்போ வந்துச்சு அப்படின்னு கேட்டாங்கன்னா ஜனவரி 26, 1950. அடுத்து பார்த்தீங்கன்னா ஏகே கோபாலன் மற்றும் மதராஸ் மாநிலங்களுக்கு இடையான வழக்கில் கீழ் வருவனவற்றுள் எந்த சட்டம் தவறானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் வந்து சரியானதெல்லாம் பார்க்கும்போது மதராஸ் நில சீரமைப்பு சட்டம் 1961, கேரளா விவசாய சீரமைப்பு சட்டம் 1961, மதராஸ் தேவதாசி ஒழிப்பு சட்டம் அதாவது தடுப்பு அர்ப்பணிப்பு சட்டம் அது வந்து பார்த்திங்க அப்படின்னா 1947. இதில் வந்து பொருந்தாததுன்னு பார்க்கும்போது தடுப்பு காவல் சட்டம் 1950. அடுத்தது கொஸ்டின் பார்த்திங்க அப்படின்னா இந்திய அரசியலமைப்போடு எந்த பகுதியில் அரசு வழிகாட்டு நெறிமுறை கொள்கைகள் இடம்பெற்றிருக்கு அப்படின்னா அதை இப்போ தான் பார்த்தோம் இல்லைங்களா. பகுதி 4 சரத்து 36லேருந்து 51 வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா அரசு வழிகாட்டு நெறிமுறை கொள்கையை பற்றி சொல்லக்கூடியது. அதே வந்து பகுதி 5 வந்து பார்த்திங்க அப்படின்னா மாநில அரசு
ஓகேங்களா. சரி, மத்திய அரசை பற்றி பகுதி 5 வந்து மத்திய அரசாங்கத்தை பற்றி 52லேருந்து 151 வரைக்கும் சொல்லக்கூடியது. அதே வந்து பகுதி 6 அப்படின்றது வந்து மாநில அரசாங்கத்தை பற்றி சொல்லக்கூடியது. 152லேருந்து 237 சரத்து வந்து 152லேருந்து 237 வரைக்கும் பார்த்திங்கன்னா பகுதி 6ல் வந்து மாநில அரசாங்கத்தை பற்றி சொல்லக்கூடியது. அதுவே வந்து பகுதி 7 அப்படின்றது வந்து நீக்கிட்டாங்க. அதாவது முதல் அட்டவணையில் இருக்கக்கூடிய பி பகுதி மாநிலங்கள் தான் வந்து இந்த 7வது பகுதியை வந்து நீக்கிட்டு இருப்பாங்க. அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா, இந்திய அரசியலமைப்போடு சரத்து 19 எத்தனை அடிப்படை சுதந்திரங்களை வந்து உத்தரவாதம் அளிக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம அடிப்படை உரிமைகள் 3வதுல இருக்குன்னு சொல்லியிருக்கோம். அதில் வந்து 6 அடிப்படை உரிமைகள் இருக்குது. என்னென்ன அப்படின்னா, சமத்துவ உரிமை, சுதந்திர உரிமை, சுரண்டலுக்கு எதிரான உரிமை, சமய சுதந்திர உரிமை, கல்வி மற்றும் கலாச்சார உரிமை, அரசியலமைப்புக்குட்பட்டு தீர்வு காணும் உரிமை அப்படின்ட்டு 6 உரிமைகள் இருக்குது. அதில் வந்து சுதந்திர உரிமையில் பார்த்தீங்கன்னா 19லேருந்து 22 வரைக்கும் வந்து சுதந்திர உரிமை பற்றி சொல்லக்கூடியது. அதுலேயே 19 பார்த்திங்க அப்படின்னா ஒரு 6 உரிமைகளை சொல்லுகிறது. என்னென்ன அப்படின்னா, 19ல் வந்து பார்த்திங்கன்னா பேச்சு மற்றும் கருத்து தெரிவிக்கிற உரிமை. 2வது வந்து பார்த்திங்கன்னா ஆயுதங்கள் இன்றி கூட்டம் கூட்டுற உரிமை. 3வது பார்த்திங்கன்னா சங்கங்கள் அமைக்கிற உரிமை. 4வது வந்து இந்தியா முழுக்க எங்கே வேணால் போயிட்டு வரக்கூடிய உரிமை. 5வது பார்த்திங்க அப்படின்னா எங்கே வேணால் தங்குறதுக்கு, இந்தியா முழுவதும் எந்த பகுதியில் வேணால் தங்குறதுக்கான உரிமை இருக்குது. 6வது பார்த்திங்க அப்படின்னா எங்கே வேணால் நம்ம தொழில் செய்கிறதுக்கான உரிமை. இந்த 6 உரிமைகள் வந்து சுதந்திர உரிமை இருக்குது இந்த 19ல். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா, இந்திய அரசியலமைப்பு முதல் மற்றும் முதன்மையாக ஒரு சமூக ஆவணமாகும் என கூறியவர் யார் அப்படின்னா கிரான்வில் ஆஸ்டின். இவர் தான் வந்து இந்திய அரசியலமைப்பு முதல் மற்றும் முதன்மையாக ஒரு சமூக ஆவணமாகும் அப்படின்னு சொல்லியிருப்பார். அடுத்து பார்த்திங்கன்னா, மாநிலத்தில் அரசியல் வீழ்ச்சி ஏற்படும் போது மாநில ஆளுநர் பெரும்பான்மை அரசிற்கான அனைத்து சாத்தியக்கூறுகளையும் ஆராய வேண்டும் என்று கூறியது எந்த இது அப்படின்னா சர்க்காரிய குழு. சர்க்காரிய குழு தான் பார்த்திங்கன்னா ஆளுநருடைய கடமைகள் அதை பற்றிலாம் வந்து சொல்லக்கூடியது தான் வந்து சர்க்காரிய குழு. மாநிலத்தில் அரசியல் வீழ்ச்சி ஏற்படும் போது மாநில ஆளுநர் பெரும்பான்மை அரசிற்கான அனைத்து சாத்தியக்கூறுகளையும் ஆராய வேண்டும் அப்படின்னு சர்க்காரிய குழு வந்து சொல்லியிருக்கும். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா, கீழ் வருவனவற்றுள் எந்த விதியின் கீழ் பஞ்சாயத்து ராஜ் அமைப்புகளில் எஸ்சி மற்றும் எஸ்டி இனத்தவருக்கான இடஒதுக்கீடு பற்றி கூறுது அப்படின்னா பிரிவு 243D. இட அப்படின்னு நம்ம வச்சுக்கோங்க. இடக்கு டி வருதுங்க இல்லையா, அப்போ இடஒதுக்கீடு வந்து என்னென்னா 243D. நம்ம சொல்லியிருக்கோம் இல்லைங்களா, பகுதியில் வந்து பகுதி 9ல் வந்து பார்த்திங்க அப்படின்னா 243லேருந்து 243O வரைக்கும் பார்த்திங்கன்னா பஞ்சாயத்து அமைப்பு பற்றி சொல்லக்கூடியது. அதில் வந்து 243D வந்து எதை பற்றி சொல்லுது அப்படின்னா இடஒதுக்கீடை பற்றி சொல்லக்கூடியது. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா, இந்தியாவில் அரசின் தலைவர் யார் அப்படின்னா குடியரசுத் தலைவர் வரணும். இங்கே வந்து அந்த ஆப்ஷனே இல்லை. அப்போ மேற்கூறிய எதுவும் இல்லை தான் அதுக்கு ஆன்சர் வரும். அரசின் தலைவர் அப்படின்னா நம்ம குடியரசுத் தலைவர், அரசாங்கத்தின் தலைவர்னா பிரதமர் வருவார். அதே மாதிரி அமைச்சரவையினுடைய தலைவர்னா பிரதமர் வருவார். அரசியலமைப்பின் தலைவர்னா குடியரசுத் தலைவர் வருவார். அதே மாநிலத்துக்குன்னு பார்க்கும்போது ஆளுநர், முதல்வர் வருவாங்க. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா, இந்திய அரசியலமைப்புடைய முகவுரையில் மத சார்பின்மை கொள்கை பின்வருவற்றில் எந்த சட்டத்திருத்தம், இப்போ தான் ரிப்பீட் ஆகுது பாருங்கள் இந்த கொஸ்டின், இப்போ தான் பார்த்தோம். சட்டத்திருத்தத்தின்படி கூட்டப்பட்டது அப்படின்னா 42வது சட்டத்திருத்தம் 1976. அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, குடியுரிமை பற்றி சரியான வாக்கியத்தை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா, இந்திய அரசியலமைப்பு பகுதி 4ல் உள்ள உறுப்பு 5லேருந்து 11 வரைக்கும் வந்து குடியுரிமை குறிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம இப்போ தான் சொன்னோம் குடியுரிமை பகுதி 2ல் 5லேருந்து 11 வரைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அப்போ பகுதி இங்கே 4ன்னு கொடுத்தனால இது வந்து தப்பு. அடுத்து பார்த்தீங்கன்னா, பிறப்பு மற்றும் குடிமையளிக்கும் செயல் மூலம் ஒருவர் வந்து இந்திய குடியரசுத் தலைவர் பதவிக்கு தகுதியானவர், அது வந்து கரெக்டு தான். ஓகேவா, முதல் குடிமகனாகவே நமக்கு யார், குடியரசுத் தலைவர் தான். அப்போ வந்து குடிமையளிக்கும் செயல் மூலமாக தான் ஒருவர் வந்து இந்திய குடியரசுத் தலைவர் பதவிக்கு தகுதியானவர், இது கரெக்டு. அதே மாதிரி உரிமை துரத்தல், முடிவுக்கு கொண்டு வருதல் மற்றும் இழக்கச் செய்தல் மூலமாக ஒருவர் வந்து குடியுரிமை இழக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, இதுவுமே வந்து கரெக்டு தான். அடுத்து பார்த்திங்கன்னா, குடிமகன் மற்றும் அயலார் இருவரும் எல்லா வகையான குடிமை மற்றும் அரசியல் உரிமைகளை பெறுகின்றனர் அப்படி சொல்லியிருக்காங்க, இது வந்து தப்பு. நம்ம இந்திய குடிமகன் மட்டும்தான் இது எல்லாமே வந்து பெற முடியும். அயலார் அதாவது வேறு நாட்டிலேருந்து வரவங்க அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து பெற முடியாது, அரசியல் உரிமைகள்லாம் அவங்க பெற முடியாது. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா, பிரதம மந்திரி குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுகிறார் மற்றும் இதர அமைச்சர்கள் பிரதம மந்திரியுடைய ஆலோசனைப்படி குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுகிறார்கள். இது கீழ்காணும் எந்த விதியின் அடிப்படையாகும் அப்படின்னா விதி 75ல் 1 தான் பார்த்திங்கன்னா பிரதம மந்திரியை வந்து குடியரசுத் தலைவர் நியமிக்கிறதும், அதே மாதிரி மற்ற அமைச்சர்களை வந்து பிரதம மந்திரியுடைய ஆலோசனைப்படி வந்து குடியரசுத் தலைவர் வந்து நியமிப்பார். 75ல் 1. அடுத்து பார்த்திங்கன்னா, கீழ்கண்டவற்றுள் திட்டத்தை உருவாக்குதல் மற்றும் செயல்படுத்துவதில் திட்டக்குழுவுடன் தொடர்புடையது எது அப்படின்னா தேசிய வளர்ச்சி குழு. திட்டக்குழு இது பண்ணுறதை வந்து செயல்படுத்துறது எது அப்படின்னா தேசிய வளர்ச்சி குழு தான். ஓகேங்களா.
அடுத்து பார்த்திங்கன்னா இந்திய அரசாங்கத்தால் தயாரிக்கப்படுகின்ற அதிகார பகிர்வு குறியீடு மக்களுடைய சமுதாய அதிகாரத்தை வந்து கணிப்பது எது அப்படின்னா பஞ்சாயத்து நிலையில் இல்லைனா அளவில் பஞ்சாயத்து அளவில் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்திய அரசாங்கத்தால் தயாரிக்கப்படுகின்ற அந்த அதிகார பகிர்வு குறியீடு வந்து மக்களின் சமுதாய அதிகாரத்தை கணிப்பது எது அப்படின்னா இந்த பஞ்சாயத்து நிலையில் தான். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா மத்திய ஊழல் தடுப்பு கண்காணிப்பு ஆணையம் ஏற்படுத்த பரிந்துரைத்த குழு எது அப்படின்னா சந்தானம் குழு. சந்தானம் குழு தான் பார்த்திங்கன்னா மத்திய ஊழல் தடுப்பு கண்காணிப்பு ஆணையம் ஏற்படுத்த பரிந்துரைச்ச குழு. அடுத்து பார்த்திங்கன்னா கல்வி உரிமை சட்டத்தின்படி குழந்தைகளில் எந்த வயதுக்குட்பட்டவருக்கு வந்து கட்டாய மற்றும் இலவச கல்வி வழங்கப்படும் அப்படின்னா 6 முதல் 14 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு தான் பார்த்திங்கன்னா கட்டாய மற்றும் இலவச கல்வி வழங்கப்படும். அடுத்து பார்த்திங்கன்னா யூனியன் பிரதேசங்களை குடியரசுத் தலைவர் கீழ் வரும் எந்த அமைச்சகத்தின் மூலம் நிர்வகிக்கிறார் அப்படின்னா உள்துறை அமைச்சகம். குடியரசுத் தலைவர் வந்து அதாவது யூனியன் பிரதேசங்களுக்கு வந்து குடியரசுத் தலைவர் ஆட்சி தான் நடக்கும். அது வந்து யார் மூலமாக நிர்வகிக்கிறார் அப்படின்னா உள்துறை அமைச்சகத்தின் மூலம் தான் வந்து நிர்வகிக்கிறார். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இந்திய அரசியலமைப்புடைய எந்த சரத்து வந்து பட்டங்களை ஒழிக்கிறத பற்றி சொல்லுவோம் அப்படின்னா விதி வந்து 18 வந்து பட்டங்களை ஒழிக்கிறத பற்றி சொல்லுவோம். நம்ம விதி 19 தான் பார்த்தோம் இல்லைங்களா, சுதந்திர உரிமை. அதே மாதிரி விதி 20 வந்து குற்றவாளிகளுக்கு, அதாவது தண்டனையிலிருந்து குற்றவாளிகளை வந்து பாதுகாக்கிற உரிமை தான் வந்து விதி 20. விதி 21 வந்து வாழ்வதற்கான உரிமை, அதாவது ஒவ்வொரு குடிமக்களும் வாழ்வதற்கான உரிமை தான் பார்த்திங்கன்னா விதி 21. அடுத்து பார்த்திங்கன்னா தேசிய நெருக்கடி நிலையை பிரகடனப்படுத்தும் சரத்து எது அப்படின்னா தேசிய நெருக்கடி நிலை அப்படின்னா சரத்து 352. அதே மாநில நெருக்கடி நிலைனா 356. நிதி நெருக்கடி அப்படின்னா சரத்து 360. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா 1953 நிறுவப்பட்ட முதல் பிற்படுத்தப்பட்ட வகுப்புகள் ஆணையத்துடைய பெயர் என்ன அப்படின்னா முதல் பிற்படுத்தப்பட்ட வகுப்புகள் ஆணையம் எது அப்படின்னா காலேல்கர் ஆணையம் தான். காலேல்கர் ஆணையத்துக்கு அப்புறம் தான் கலேல்கர் ஆணையத்துக்கு அப்புறம் தான் பார்த்திங்கன்னா மண்டல் ஆணையம். அதாவது பிற்படுத்தப்பட்ட வகுப்புகள் ஆணையத்தை பார்த்திங்கன்னா 2, அதாவது ஒன்று வந்து என்னென்னா கலேல்கர் ஆணையமும், ரெண்டாவது வந்து மண்டல் ஆணையமும். இதில் வந்து முதல்ல அப்படின்னு பார்க்கும்போது கலேல்கர் ஆணையம் தான். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இந்திய தண்டனை சட்டத்தின் கீழ் கணிசமான விதிகளை மாற்றுவது ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்திய தண்டனை சட்டத்தின் கீழ் கணிசமான விதிகளை மாற்றுவது, வரதட்சணை கொடுப்பவர்கள் தண்டனையிலிருந்து விலக்கப்பட வேண்டும், வரதட்சணை தடை அதிகாரிகளை நியமித்தல், திருமண செலவுகள் பெண்களின் பெற்றோர் அல்லது வந்து பாதுகாவலருடைய ஆண்டு வருமானத்தில் 20% இருக்க வேண்டும். இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா 1961 வந்த வரதட்சணை தடை சட்டம் தொடர்பான எது வந்து உண்மை அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் எல்லாமே உண்மை தான். அதாவது இந்திய தண்டனை சட்டத்தின் கீழ் கணிசமான விதிகளை மாற்றுறது. ரெண்டாவது வந்து வரதட்சணை கொடுப்பவர்கள் இருக்காங்களா தண்டனையிலிருந்து விலக்கப்பட வேண்டும் அப்படின்றது. மூணாவது பார்த்திங்கன்னா வரதட்சணை தடை அதிகாரிகளை வந்து நியமிக்கிறது, திருமண செலவுகள் பெண்களுடைய பெற்றோர் அல்லது பாதுகாவலருடைய ஆண்டு வருமானத்தில் 20% இருக்கணும். இதெல்லாமே வந்து சரிதான். அடுத்து பார்த்திங்கன்னா இந்திய அரசியலமைப்போடு எந்த சரத்து வந்து தீண்டாமை ஒழிப்பை பற்றி கூறுது அப்படின்னா 17. சரத்து 17 தான் வந்து தீண்டாமை ஒழிப்பை பற்றி சொல்லக்கூடியது. அடுத்து பார்த்திங்கன்னா தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையத்துடைய தலைவர் யார் அப்படின்னா பிரதமர் தான். பிரதம மந்திரி தான் வந்து தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையத்துடைய தலைவர். அதுவே வந்து மாநில பேரிடர் மேலாண்மை ஆணையத்துடைய தலைவர் யாராக இருப்பாங்க அப்படின்னா முதல்வர் இருப்பார். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா நிதி ஆயோக்குடைய பணிகள் கீழே கொடுக்கப்பட்டிருக்கு. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எது தவறாக கொடுக்கப்பட்டிருக்குன்னு தான் கேட்டிருக்காங்க. இப்போ சரியானதெல்லாம் பார்க்கும்போது இது வந்து நிதி ஆயோக் வந்து கூட்டுறவு கூட்டாட்சியை வளர்க்குறது, இது வந்து சரி. அதே மாதிரி ஊரக வளர்ச்சிக்கான திட்டங்களை அமுல்படுத்துறது அதோடைய வேலை, இதுவும் வந்து சரிதான். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 5 ஆண்டு திட்டங்களுக்கு இறுதி ஒப்புதல் அளிக்கிறது கிடையாது. ஏன்னா நம்ம 5 ஆண்டு திட்டங்களுக்கு பதிலாக தான் பார்த்திங்க அப்படின்னா இந்த நிதி ஆயோக் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அப்போ இது வந்து கிடையாது. அப்போது அடுத்தது வந்து மத்திய மற்றும் மாநில அரசுகளுக்கு வரி வசூல் தொடர்பாக அறிவுரை வழங்குறது இதோடைய வேலை கிடையாது. சரிங்களா, வரி வசூல் தொடர்பான அறிவுரை வழங்குறது இதோடைய வேலை கிடையாது. அப்போ என்னென்ன வரும் அப்படின்னா இது கூட்டுறவு கூட்டாட்சியை வளர்க்கணும், ஊரக வளர்ச்சிக்கான திட்டங்களை அமுல்படுத்தணும். இது 2 தான் சரி. தவறானது கேட்டதுனால 2 நாளும் தவறு. அடுத்து பார்த்திங்கன்னா அரசியல் கட்சிகள் குறித்து கீழ்காணப்படும் வாக்கியங்களை எவை சரியானவைன்னு கேட்டிருக்காங்க. இந்திய அரசியல் கட்சிகள் ஒரு கூட்டாட்சி கூட்டமைப்புக்குள் செயல்படுகின்றன, மேலும் நாட்டின் தேர்தல் சட்டங்கள் மற்றும் விதிகளுக்கு கட்டுப்படுகின்றன. இது வந்து சரிதான். அதே மாதிரி சிறப்பான ஜனநாயக நாடுகளுக்கு வலுவான நிறுவனமாக்கப்பட்ட கட்சிகள் மிக முக்கியமானவை, இதுவுமே சரிதான். அப்போ 2மே வந்து சரிதான். அடுத்து பார்த்திங்கன்னா இந்திய அரசியலமைப்புடைய முன்னுரையில் பயன்படுத்தப்படும் சகோதரத்துவம் என்ற சொல் தொடர்பான கீழ்காணும் கூற்றுகளில் சரியானது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வந்து பிராந்தியவாதத்திற்கு இடமளிக்காது. அதாவது சகோதரத்துவம்னா என்னது, பிராந்தியவாதத்திற்கு இடமளிக்காது. இதுதான் கரெக்ட், இது கரெக்ட் தான். இது வந்து வகுப்புவாதத்திற்கு இடமளிக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து தப்பு. இது வந்து வகுப்புவாதத்திற்கும் இடமளிக்காது. இது வந்து சாதியவாதத்திற்கு இடமளிக்காது. இது வந்து சரி. அப்போ ஏவும் சியும் சரி.
பி மட்டும்தான் தவறு. சரிங்களா? அப்போ ஏவும் சியும் வந்து சரி. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா கீழ்கண்ட கூற்றை வந்து பார்க்க சொல்கிறாங்க. அதாவது இந்திய தலைமை வழக்கறிஞருடைய பதவிக்காலம் அரசியலமைப்பில் நிர்ணயிக்கப்படவில்லை. ஆமாம், அவர் இந்திய அரசியலமைப்பில் இவரை பற்றி பதவிக்காலத்தை பற்றி சொல்லலை. இது கரெக்டு தான். அதே மாதிரி வந்து இந்திய தலைமை வழக்கறிஞருடைய ஊதியம் வந்து அரசியலமைப்பில் வந்து நிர்ணயிக்கப்படவில்லை. ஊதியமும் வந்து அதில் வந்து சொல்லலை. இதுவுமே கரெக்டு தான். அப்போ வந்து இந்த ஊதியம்லாம் யார் நிர்ணயிப்பாங்க அப்படின்னா குடியரசுத் தலைவர் தான் வந்து நிர்ணயிப்பார். பதவிக்காலம் அப்படின்றது இவர் நினைக்கிற, அதாவது குடியரசுத் தலைவர் விரும்பும் வரை தான் வந்து இவர் வந்து தலைமை வழக்கறிஞராக இருப்பாங்க. ஓகேவா? இந்திய தலைமை வழக்கறிஞருடைய பதவிக்காலமும் ஊதியம் பார்த்திங்கன்னா அரசியலமைப்பில் நிர்ணயிக்கப்படலை. அப்போ ரெண்டுமே வந்து சரிதான். அடுத்து பார்த்திங்கன்னா உயர்நீதிமன்ற அதிகாரம் தொடர்பாக கீழ்கண்ட கூற்றுகளை கவனிக்க சொல்கிறாங்க. அதாவது நீதிமன்ற அவமதிப்புகளுக்கு தண்டனை வழங்குதல். இது வந்து சரிதான். ஓகேவா? நீதிமன்றத்தில் அவமதிச்சாங்க அப்படின்னா அதுக்கு வந்து தண்டனை வழங்குகிற உரிமை வந்து உயர்நீதிமன்றத்துக்கு இருக்குது. இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்திய குடியரசுத் தலைவரிடம் ஆலோசனை கேட்கப்பட்டால் தான் அதை வழங்கலாம் அப்படின்றது தப்பு. இவங்க வந்து அவமதிச்சாங்க அப்படின்னா அப்படியே தண்டனை வழங்கலாம். இவங்க இதுக்காக குடியரசுத் தலைவரையோ இல்லை ஆளுநரையோ கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. மூணாவது பாருங்கள், அதே தான் கொடுத்துருக்காங்க. மாநில ஆளுநரிடமிருந்து ஆலோசனைகள் கேட்கப்பட்டால் அதை வழங்கலாம். இதுவுமே வந்து தப்பு. கேட்கணும் அவசியம் கிடையாது. குடியரசுத் தலைவரோ ஆளுநரோ கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. அதே மாதிரி அடிப்படை உரிமைகளை பாதுகாப்பதற்காக சில பேராணைகளை பிறப்பிக்கலாம். அது உயர்நீதிமன்றத்துடைய அதிகாரம் தான். அப்போ 1, 4 வந்து சரி. இதில் வந்து 2, 3 தப்பு. சரி தான் கேட்டிருக்காங்க. அப்போ 1, 4 சரி. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா கீழ் காணப்படும் வாக்கியங்களை எவை தவறானவைன்னு கேட்டிருக்காங்க. இதில் என்ன அப்படின்னா மத்திய மாநில உறவுகளை ஆய்வு செய்ய 1969ஆம் ஆண்டு தமிழ்நாடு அரசு வந்து ராஜமன்னார் கமிட்டி என்ற 2 உறுப்பினர்களை கொண்ட குழு ஒன்றை நியமித்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது தமிழ்நாடு அரசு ராஜமன்னார் கமிட்டியை வந்து 1969 கொண்டு வந்தாங்க. ஆனால் வந்து 3 உறுப்பினர்கள் கொண்ட குழு தான். அப்போ இது வந்து தப்பு. ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா அது வந்து அதிக இந்திய சேவைகளை ஒழிக்க வேண்டும், அகில இந்திய சேவைகளை ஒழிக்க வேண்டும் அப்படின்னு பரிந்துரைச்சது. இது கரெக்டு தான். அப்போ பி சரிதான். இங்கே தவறானது கேட்டதுனால ஏ மட்டும் தவறு. மூணாவது பார்த்திங்க அப்படின்னா நிதி ஆணையம் நிறுவப்பட்ட ஒரு நிரந்தர அமைப்பாக இருக்க வேண்டும் அப்படின்னு பரிந்துரைச்சது. இதுவுமே கரெக்டு தான். நிதி ஆணையம் வந்து நிறுவப்பட்ட ஒரு நிரந்தர அமைப்பாக இருக்கணும் அப்படின்னு பரிந்துரைச்சது. அடுத்து பார்த்திங்கன்னா இந்திய அரசியலமைப்போடு எந்த அட்டவணையில் பஞ்சாயத்து முறையினுடைய ஆற்றல், அதிகாரம் மற்றும் பொறுப்புகள் குறிப்பிடப்பட்டிருக்கு அப்படின்னா அதான் சொன்னாங்க இல்லையா, 11வது அட்டவணையில் பார்த்திங்க அப்படின்னா பஞ்சாயத்து ராஜை பற்றி சொல்லியிருக்கக்கூடியது. அதே 12வது அட்டவணை பார்த்திங்கன்னா நகராட்சி, நகர பஞ்சாயத்தை பற்றி சொல்லியிருக்கோம். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா கீழ்கண்ட குற்றை கருதவும் ஆளுநர் குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுகிறார். கரெக்டு தானே? ஆளுநர் குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுறார். அவர் வந்து மத்திய அரசாங்கத்தால் நியமனம் செய்யும் நபர் ஆவார். இதுவுமே வந்து சரிதான். மத்திய அரசாங்கத்தில் தான் நியமனம் செய்வாங்க. வரைவு வந்து அரசியலமைப்பு சட்டம் ஆளுநர் நியமனத்திற்கு மறைமுக தேர்தல் முறையை வழங்கியது அப்படின்றது. இது வந்து தப்பு. அதாவது இது வந்து அரசியலமைப்பில் குறிப்பிடலை. ஓகேங்களா? அரசியலமைப்பு நிர்ணய சபை வந்து ஆளுநர் தேர்தலுக்கு மறைமுக நியமன முறையை எடுத்துக்கொண்டது. அதுவாக எடுத்துக்கொண்டது நியமன முறை தான். தேர்தல்லாம் இவங்களுக்கு கிடையாது. மறைமுக தேர்தல்லாம் வந்து ஆளுநருக்கு கிடையாது. அரசியலமைப்பும் அதை பற்றி குறிப்பிடலை. ஆனால் நியமன முறை குடியரசுத் தலைவர் நியமிக்கிறாங்க இல்லையா, அதனால் மறைமுக நியமன முறை மட்டும் எடுத்துக்கொண்டிருக்கு. இப்போ 1, 2, 4 சரி, 3 மட்டும் தவறு. அடுத்த கொஸ்டின் பார்த்திங்கன்னா மாநில சட்டமன்ற மேலவையினுடைய உறுப்பினர் எண்ணிக்கையை நிர்ணயிக்கக்கூடிய அதிகாரம் யாருக்கு அப்படின்னா பாராளுமன்றத்துக்கு தான். பாராளுமன்றம் பார்த்திங்கன்னா இப்போ சட்டமன்ற மேலவையில் இவ்வளோ உறுப்பினர்கள் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பாராளுமன்றம் தான். அதே மாதிரி சட்டமன்ற மேலவை இருக்கணுமா இருக்கக்கூடாதா முடிவு பண்ணுறதும் அதுதான். சரி, வீடியோ லென்த்தியாக போகிறதுனால இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா இதோட கண்டினியூஷன் பார்க்கலாம். இவ்வளோ தான் பார்த்திங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நீங்கள் சேனலுக்கு புதுசு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கமெண்ட்டில் உங்கள் கருத்து தெரிவிங்க. தேங்க்யூ.